வணக்கம். அன்பான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களே, உங்களோடு உங்கள் சித்தயோகி பேரம்பலவா. கடக ராசியில் கடக மாதத்தில் பிறந்த அற்புதமான மனோநிலை கொண்ட அற்புதமான மனிதர்கள் இவர்கள். பிறருக்காக உழைப்பதற்காகவே இந்த ராசியில் பிறப்பார்கள். இவர்களெல்லாம் ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்தவர்கள். தனக்கென எடுத்து வைக்காம மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்கலாம், எப்படி செய்யலாம், எப்படி அவர்களை உயர் கொண்டு வரலாம், இப்படி எண்ண படைத்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் இவர்களை திடீர்னு பார்த்திங்கன்னா இவர்கள் அதற்கு பொருத்தமானவர்கள் மாதிரி தெரிய மாட்டாங்க. ஒரு சோசியல் சர்வீஸாக இருக்கிறவங்க மாதிரி தெரியாது. ஆனால் எப்படி செய்கிறார்கள், எதன் மூலமாக செய்தார்கள் என்ன பிறர் சொல்லுவதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஆச்சரியப்படுவதற்கான விதைகள் தெரிந்தவர்கள் தான் இந்த கடக ராசி கடக மாதத்தில் பிறந்தவர்கள். இவர்களுடைய நுட்பமான அறிவு சமூகத்துக்கு பயன்படும், ஆனால் வீட்டுக்கு பயன்படாது. ஏன்னு கேட்டால் வீட்டை வீட்டில் உள்ளவங்க தான் பார்த்துக்கணும். இவரை போய் பற்றி கேட்டிங்கன்னா, கடகராசிக்காரங்களை பற்றி கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கவங்க குறை சொல்லுவாங்க. ஏன் குறை சொல்லுவாங்கன்னா, இவர் வீட்டை விட வெளியில் தான் அதிகமான தன்னுடைய பலனை கொடுக்கறதில் முன்முறமாக இருப்பார். மிகவும் நுட்பமான அறிவாளி. அதற்காக வீட்டை விட்டு கொடுத்துட மாட்டார். வீட்டுக்கு வேண்டியதையும் செய்து வைப்பார். அந்த வீட்டில் உள்ளவர்கள் எதிர்பார்க்கும் நேரத்தில் அவர் இருக்க மாட்டார். அவருடைய செயல்பாடுகள்லாம் சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் இருந்து அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்கன்ற ஏதோ ஒரு குறை இருக்கும். ஏன்னு கேட்டால் ஊரெல்லாம் போட்டுருந்து நான் வீட்டில் உள்ளவங்க ஒரு குறையை சொல்லலாம். அது இயற்கை. அப்படிப்பட்ட இயற்கையோடு இயற்கையாக மரம், செடி, கொடி, காடு இவைகளெல்லாம் பார்த்து ரசிப்பது, இயற்கையோடு இருப்பது, இயற்கை உணவுகளை உண்பது, இப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடிய இந்த கடகராசியில் கடக மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு. மேலும் இவருடைய கண் சம்பந்தமான அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல தன்னுடைய பொருளாதாரம் மாட்டிக்கிட்டது போல, இல்லை நம்மளுடைய பத்திரம் மற்றும் மற்ற காரியங்களுக்கு தொடர்பான எழுத்து சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதத்தில் தடைகளும் பிரச்சனைகளையும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு. ஒரு சிலருக்கு சிறப்பாக நடக்கும். ஏன்னு கேட்டால் அவரவர்கள் கொடுத்து வைத்திருக்க அந்த வினைப்பயனுக்கு ஏற்ப, செயல்திறனுக்கு ஏற்ப அது செயல்படும். வினைப்பயன் என்பது செயல்திறனை தான் வினைப்பயன் என்று சொல்லுவோம். உங்களுடைய செயலை கண்டு பிறரும் பிரமிப்பார்கள். சின்ன வயசு பிள்ளையாக இருக்கும், அது அவ்வளோ பெரிய சாதனை செய்யும். நடுத்தர வயது மனிதர்களாக இருப்பாங்க, அவங்க அற்புதமான சிந்தனையில் மேலே உள்ளவங்களை, வயசில் மூத்தவங்களை திணறடிப்பது போல் காரியங்கள் இருக்கும், அறிவுரைகள் இருக்கும், செயல்பாடு இருக்கும். வயதானவங்களாக இருந்தால் அவங்க அடக்கமாக அமைதியாக இருப்பாங்க. அவங்கள பற்றி பிறர் சொல்லும்போது கேட்டிங்கன்னா, இவங்களா அப்படி செஞ்சாங்க அன்னு கேட்குற அளவுக்கு, ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ஆனாலும் அவர்களுக்கு யார் மதிப்பு கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் அவரவர் வேலையை அவரவர்கள் செய்வார்கள். அப்படிதான் இவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி செல்வதில் சிறப்பானவர்கள், சிறப்பு அம்சம் கொண்டவர்கள். இப்பொழுது அந்த இடத்துல குரு உச்சத்துக்குடையவன் கூட, அப்படி அந்த குரு உச்சத்துக்குடையவன் கூட உச்சத்தை நோக்கி நெருங்கி வருவதனாலும் அங்கேயே சூரியனும் சேர்ந்து இருப்பதனாலும் ஒரு கோவில் குளங்கள், உங்களுடைய பெரிய மனிதருடைய வரவு, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் இருக்கவங்க உங்களை நாடி வர்றது, உங்களோட குழந்தைகள் அந்த வெளிநாட்டில் உள்ளவங்களோட தொடர்பு வைப்பது, இதுபோல் வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கும். சிலருக்கு காதல் வயப்பட்டு மிகவும்
நுட்பமான விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்த வேண்டி வரும். ஒரு சிலருக்கு இருதார யோகங்கள் பலதார யோகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இதன் மூலம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்தை வைத்து தான் சொல்ல முடியும். அப்படி இருந்தால் இந்த நேரத்தில் பல தொல்லைகளுக்கு ஆளாக வேண்டி வரும். மன அமைதி இருக்காது. நீங்கள் இவ்வளோ நாள் நல்லா தாங்க இருந்தோம், இப்போ ஆச்சு இது மாதிரி பிரச்சனை ஆச்சு, ஏன் ஆச்சு நீங்கள் கேட்குற நிலைமையில் இருப்பீங்க. ஆகையினால் அதை பற்றி அதிகம் யோசிப்பதை விட உங்களுக்கு நடந்து கொண்டிருக்க பாசிட்டிவான விஷயங்களை நாம் உணர்ந்து செல்வோம், உணர்ந்து கொள்வோம். அதன் மூலமாக பலனை அடைவோம். இப்பொழுது நீங்கள் எண்ணியவாறு உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும் செயலும் உங்களை ஊக்குவிக்கும். உங்களுடைய பொருளாதாரத்தில் சிறப்பை தரும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் சண்டை போட்டு கொண்டு இருப்பார்கள். அதனால் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அது உங்களுக்கு இடையூறாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கோவப்படாத இருக்கும். அவ்வளோதான் அங்கே உள்ள விஷயம். கோவப்படாத இருக்க முடியாதே. ஏன்னு கேட்டால் வாலண்டரியாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆகையினால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் பொறுமையாக இருப்பதற்கான முயற்சியில் இருங்க. ஒரு 10 வயது குழந்தையாக இருந்தால் அது அங்கேயும் இங்கேயும் ஓடும், கை கால் அடிபடும். 10லேருந்து 20 வயசான குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் படிப்பு மற்ற விஷயங்களில் ஈடுபட்டு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. 20 வயசுலேருந்து 30 வயசாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த காரியத்தை செஞ்சே முடியணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதே 40 வயசாக இருந்தால் வீடு கட்டணும், குடும்பத்தை அமைக்கணும், எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு வரும். 50 வயசாக இருந்தால் அப்படி எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் வேணாம், அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு என்னை விட்டா போதுன்னுவாங்க. 60 வயசு கூடையவங்களாக இருந்தால் அவர்கள் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு தன்னை பாதுகாக்கிற நிலைமையை நோக்கி போவதற்கான முறையில் இருப்பீங்க. இப்படி வயதுக்கு ஏற்ப உங்களுடைய குணங்கள் மாறுவதனால் உங்கள் டேட்டா 10 டைமோ 10 பிளேஸோ 10 கொடுத்து நல்ல தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். உங்களை பலவிதமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் கூறினாலும் நான் பொது பலனாக கூறி வந்த இதை உங்களுடைய ஜாதகத்தோடு இணைத்து எப்படி கூற வேண்டும் என்பதை நீங்கள் கேட்கிறீர்களோ, தேவை கேட்கிறீர்களோ, அந்த தேவைக்கேற்ற உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு அதை கணிதமிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கு எடுத்து அதன் மூலமாக கணிதம் பண்ணி அதன் மூலமாக அதில் உள்ள நுட்பங்களை ஆராய்ந்து அதற்காக ஒரு வீடியோ, அதனுடைய விளக்கங்கள் சொல்வதற்கு ஒரு ஆடியோ, மேலும் நேரடியாக கேட்பதாக இருந்தாலும் கேட்டு முழுமையாக தெரிந்து கொள்கின்ற ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குவதற்காக நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் உள்ள அந்த எண்ணை பயன்படுத்துங்கள். என்னை தொடர்ந்து என்னுடைய பதிலை எதிர்பார்க்கும் உங்களுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் வாங்கிய 5 நாட்களுக்குள், 2 நாட்களிலிருந்து 5 நாட்களுக்குள் உங்களுக்கு வீடியோ மூலமாக எல்லா காரியமும் செய்து தருவதற்காக இந்த காலதாமதமாகும். ஆனாலும் நாங்கள் என்ன செய்தாலும் உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் என்னை வாட்ஸ்அப் மூலமாக சந்தித்து பல கேள்விகளுக்கு உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான்.